இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். தேர்தல் நடத்துற மாதிரி ஒரு இதே இல்லை, போட்டியே இல்லாத ஒரு தேர்தலாக இருக்குது. இந்த தேர்தல்னால ஆட்சி மாற்றம் ஏற்படும்னா இடைத்தேர்தல் வைக்கலாம். 10-11 ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, அவ்வளோதான். மக்கள் புறக்கணிக்கணும் ஃபஸ்ட்டு. எங்களுக்கு தேர்தலில் எந்த விதமான ஒரு விருப்பமே இல்லை. திமுகவுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 தடவை நின்று எதுவுமே யூஸ் இல்லை. மக்கள் ஒரு சரியான பாடம் கற்பிக்கணும். இந்த தேர்தலே கற்பிச்சாங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு நல்ல ஒரு முன்னோட்டமாக இருக்கும். இது எப்பயுமே இடைத்தேர்தல் அப்படின்னாலே யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. புறக்கணிச்சாங்கன்னா அவங்களுக்கு பயம். எல்லாம் பணப்பலம் விளையாடும், இல்லை ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படிங்கிறனால வேண்டான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, சீமானு பெரியாரை பற்றி பேசுனது பெரிய மைனஸ். அதான் இதில் பெரியாரை பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லை. நியாயம் பார்த்தா பெரியார் எல்லாம் இதில் விலக்கி வச்சுட்டு தேர்தலாக தான் பார்க்கணும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் விஜய் நிற்காது, பெரிய மைனஸ். அவர் புறக்கணிச்சிருக்க கூடாது. ஏன்னா அவர் முதல் தேர்தல் எம்ஜிஆர் 72 சந்திச்ச மாதிரி அவர் இந்த இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கணும். கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செல்வினா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு மாவட்டத்தில் தாங்க இருக்கோம். இந்த ஈரோடு கிழக்கு மாவட்டத்தில் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 2 கட்சிகள் அவங்களோட வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து சுயேட்சை வேட்பாளர்களும் நிறைய பேர் போட்டியிட இருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த ஈரோடு கிழக்கு மாவட்ட மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்க போகிறோம். இந்த தேர்தலை அவங்க எப்படி பார்க்குறாங்க, இந்த தேர்தல் நிலவரங்கள் அவங்க மனசுல எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது மட்டும் இல்லைங்க, இந்த தேர்தல் மூலியமா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், இப்படி எல்லாமே நம்ம இந்த ஈரோடு கிழக்கு மாவட்ட மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆனா இப்போ ஈரோடு கிழக்கு பகுதியில் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? தொகுதி மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அசௌகரியம் தான். அது நம்ம மறுக்க முடியாதல்ல, அது உண்மை. ஒருதலை பட்சமாக தான் போகும், ஏன்னா ஆப்போசிட்டில் யாரும் இல்லை. அதனால் மோஸ்ட்லி டிஎம்கே தான் சான்ஸ் இருக்குது. தேர்தல் நடத்துகிற மாதிரி ஒரு இதே இல்லை. அப்புறம் 2வது முக்கியமான கட்சியெல்லாம் அதை இது பண்ணுறதுனால தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு தேர்தலில் எந்த விதமான ஒரு விருப்பமே இல்லை. இந்த போட்டி வந்தால் அவங்க முன்ன இருந்தவங்க தாங்க வெற்றி ஆவாங்க, வேறு யார் நின்றாலும் வர முடியாது. அவங்க தான் வருவாங்க, மக்களுக்கு நல்லதும் செய்கிறாங்க, அதனால் அவங்க தான் மீண்டும் மீண்டும் வருவாங்க. இடைத்தேர்தல் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாது. ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி மகன் இருந்தார், இறந்துட்டார், அதுக்கப்புறம் அப்பா வந்தார், இருந்தார். இப்போ இடைத்தேர்தல் வந்தாலே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தான் பொதுவாகவே ஜெயிக்குது. 2வது என்னென்னா இப்போது இடைத்தேர்தல் இந்த தேர்தல்னால ஆட்சி மாற்றம் ஏற்படும்னா இடைத்தேர்தல் வைக்கலாம். 10-11 இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அதுக்கு மக்களோட பணமும் விரயமாகி எலெக்ஷன் கமிஷனு அலுவலர்கள் செலவு இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இது வேஸ்ட்டு ஒன்று. இப்போ மாடி வைக்கிறது பார்த்தா மக்களுக்கு செலவு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஏடிஎம்கேவே நிற்கல. அப்புறம் என்ன சொல்கிறது, நாம் தமிழர் இவங்க தான் நிற்கிறாங்க. அப்புறம் எப்பயும் நடக்கிறதாங்க. தேர்தல் யாருமே போட்டி இல்லையே, அதிகமாக போட்டியே இல்லாத ஒரு தேர்தலாக இருக்குது. திமுகவுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 தடவை நின்று எதுவுமே யூஸ் இல்லை. எல்லாமே நீ சந்திரகவன் நின்று கிழக்குக்கு எதுவுமே செய்யலை யாருமே. இனிமேல் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2வது இப்போ நீங்கள் இதனால் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்க போகிறல. 10-11 ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, அவ்வளோதான். இதனால் எந்த பிரயோஜனம், மக்களுக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது, இதுக்கு அரசாங்கத்துக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த தேர்தலை இப்போ நடத்தாமே விட்டுருக்கலாம். ஆனால் இன்னொன்று கேட்டிங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப இதாகி போயிட்டுருக்க, கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. வரி உயர்வு, ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் வலி. ஆனால் இதுக்கு மக்கள் ஒரு சரியான பாடம் கற்பிக்கணும். இந்த தேர்தலே கற்பிச்சாங்கன்னா இனி வர தேர்தலுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு நல்ல ஒரு முன்னோட்டமாக இருக்கும். இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பிரச்சாரமோ பெரிய இஷ்யூவோ ஒன்றும் நடக்கலை. எங்கேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு தேர்தல் களம் மாதிரி இல்லை. இந்த இடைத்தேர்தலை எதிர்க்கட்சிகள் எல்லாருமே புறக்கணிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது காரணம்னா எல்லாம் பணப்பலம் விளையாடும், இல்லை ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படிங்கிறனால வேண்டான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் ஈரோடு தேர்தலில் மக்கள் மனநிலையும் ஒரு இதே இல்லாமல் இருக்குது. எதிர்கட்சிக்கு புறக்கணிச்சுன்னா எல்லா சூழ்நிலையிலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதனால் புறக்கணிச்சது ஒரு பெரிய ஒன்றும் இல்லை.
மக்கள் புறக்கணிக்கணும் ஃபஸ்ட்டு. எப்பயுமே இடைத்தேர்தல் அப்படின்னாலே யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. நின்று செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிற்காமே விட்டுறலான்னு நிற்காம இருக்காங்க. ரெண்டாவது ஒரு வருஷம் தான் அடுத்தது இன்னும் மறுபடியும் இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் அவங்களோட காரணம் ஒன்றே ஒன்று தான், இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, இதனால் அவங்களுக்கும் பயன் இல்லை, மக்களுக்கும் பயன் இல்லை, எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுவானே காசுங்கிறது தான் அவங்க நினைப்பு, வேறு ஒன்றுமே இல்லை. டிஎம்கே தான் வரும்னு தெரியும், எதிர்கட்சிகளுக்கும் அதுதான் தெரியும், அதனால தான் அவங்க வந்து நிற்கல. யாரும் நிற்காமல் போஸ்ட்டில் வர போகிறாங்க. அது ஒரு வருஷம் தானே இருக்குது, அதனால் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் அடுத்த தேர்தல் 2026 தேர்தல் வருது, அதனால் வேண்டாம், எப்படியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால் புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்சாங்கன்னா அவங்களுக்கு பயம், ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு தெரியும். அது அவரு எல்லாம் நிற்காது ரொம்ப தப்பு, ஏடிஎம்கே நிற்காதது ரொம்ப தப்பு ஒன்று. ரெண்டாவது அப்படி பார்த்தா பிஜேபியில் அண்ணாமலை அப்படி இப்படின்னா அவர் நிற்க வச்சுருக்கணும். ஓபிசி யாரோ ஒருத்தர் நிற்க வச்சுருங்க, யாருமே நிற்கலைங்கிறப்ப தேர்தல் வந்துட்டால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கணக்கு இருக்கும். இதில் நம்ம நின்னால் நம்ம எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும், வாய்ப்புகள் எவ்வளவு என்னென்னு எல்லாம் யோசிப்பாங்க. சும்மா பேருக்கு நின்று வரணுங்கிறத விட நின்னா ஜெயிக்கணுங்கிற வேகத்தில் தான் எல்லோரும் வருவாங்க. அதுக்கு வாய்ப்பு குறைவுங்கும் போது பேசாமல் நம்ம போட்டியிடாமே இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க நின்றா தோற்று போயிடுவாங்கன்னு ஒரு இதில் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் எதிர்ப்பு அவங்க நின்றாலுமே நின்ற கட்சி தான் வந்து வரும், அவங்க வர முடியாது, அதை நினச்சி தான் அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஈரோடு மக்கள் மைந்தன் பெரியார் அவர்களோட கொள்கைகளை ஆதரிக்கிற திமுக ஒரு பக்கம், அவரோட கொள்கையில் நேர் எதிர்பாராக பேசக்கூடிய நாம் தமிழர் ஒரு பக்கம். இப்போது ரெண்டு பேரோட ஸ்டாண்டு எப்படி இருக்கும், யாருக்கு ஆதரவு அதிகம்? சீமானு பெரியாரை பற்றி பேசுனது பெரிய மைனஸ். அதான் ஈரோட்டுக்குள்ளே பெரியாரை பற்றி பேசி போட்டு ஈரோட்டுக்குள்ள ஓட்டு போகிற ஒவ்வொருத்தரும் தப்பாயிரும், கரெக்டுங்களா? ஆனால் சீமானு 12,000 ஓட்டு வாங்கின சீமானு வாங்கக்கூடாது என்னுடைய கருத்து. ஏன்னா பெரியார் மண் இது, யாருமே அடிச்சுக்க முடியாது. பெரியாரே தப்பாக பேசுன சீமான் வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இதில் பெரியாரை பற்றி பேசுகிறது ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து நியாயம்னு பார்த்தா பெரியார் எல்லாம் இதில் விலக்கி வச்சுட்டு தேர்தலாக தான் பார்க்கணும். இது வந்து பெரியாருங்கிறதே கிடையாது, மக்களுடைய இது. மக்கள் விருப்பப்படும் போது அதை பற்றி ஏற்றுக்கலாம், மற்றபடிக்கு அதில் பெரியாரனுடைய இதை பற்றி புகுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது 90-10 அந்த மாதிரி தான், 100%ல் அப்படி தான் பிரிக்க முடியாது. டிஎம்கே தான் மோஸ்ட் ஆஃப் இது வரும். ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கும், ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிங்கிறதுனால. நாம் தமிழருக்கு இவங்கெல்லாம் புறக்கணிச்சிருக்கிறதுனால அந்த ஓட்டுகள் வந்து நாம் தமிழருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து ஒரு 10,000 வாக்குகள் வாங்க. ஸோ இப்போ எவ்வளோ கணிசம்? 30லேருந்து 40 வாங்குவாங்க. 30,000லேருந்து 40,000 வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து இது தேர்தலில் ஒரு போட்டியாவோ ஒரு முக்கியமான பிரச்சனையாகவோ பார்க்குறதில்ல. யார் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஆனால் இது இடைத்தேர்தல் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. என்னென்னா ஆளுங்கட்சி தான் இருக்குது, அவங்க தான் ஜெயிப்பாங்கிற மென்டாலிட்டியிலே அவங்க ஓட்டு போட்டு போயிடுவாங்க. டிஎம்கே தான் மெயினாக வரப்போகுது. இது நாம் தமிழர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஏடிஎம்கேக்காரங்க மீதி பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கேவுக்கு எதிர்ப்பாக கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சீமான் நின்றாப்புல வருஷம் 10,000 ஓட்டு 12,000 ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. இப்போ 12,000 ஓட்டுங்கிறது 5,000 ஓட்டுக்கு 20,000 ஓட்டு வாங்கலாம், காசு கொடுக்காம அவர் இது பண்ணுறது, ஓகேங்களா? ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் சீமானு 12,000 ஓட்டு வாங்கிட்டு இருந்தா அவர், அது காசு கொடுக்காம வாங்கின ஓட்டு உண்மை. ஆனால் இப்போ வாங்கிறது, இப்போ எல்லாம் ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு செகண்ட் இதுங்கன்னு வருது இதுக்கு சீமானுக்கு. ஏன்னா சீமான் பண்ணுற தப்பு, பெரியார் பற்றி பேசுன தப்பு. ஓட்டு ஒவ்வொரு மனிதனும் ஓட்டு போடக்கூடாது சீமானுக்கு. ஆனால் அதுக்கு மேலே போட்டால் பிஜேபியோட செகண்ட் பி டீமு, ஏடிஎம்கே பி டீமுங்க மாதிரி சீமான் ஆயிடுவார். எல்லா எதிர்கட்சிகளும் புறக்கணித்த மாதிரி இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்து நடிகர் விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. அவர் வந்து இந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டாண்டு வருங்காலங்களில் அரசியலில் எப்படி இருக்கும்? ஈரோடு கிழக்கு தொகுதியில் விஜய் நிற்காது பெரிய மைனஸ். என்ன கேட்டால் அவர் நின்றுருக்கலாம்.
எம்ஜிஆர் பாலிசி எடுத்துட்டிங்கன்னா அவர் முதல்ல இடைத்தேர்தலில் நின்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம், திமுகலேருந்து வெளியே வரும்போது. அதே மாதிரி இவரும் நின்று ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். நின்றுருந்தாருன்னா பெரிய டஃப்பாக இருந்திருக்கும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ரெண்டாவது, இப்போ காம்படிஷனே இல்லாமல் இருக்கிற ஒரு இது வந்து ஹெவி காம்படிஷனாக இருந்திருக்கும். நின்று பார்த்துருந்துருக்கலாம், கண்டிப்பாக நின்று இருந்திருக்கலாம். அவர் வந்து புறக்கணிச்சிருக்க கூடாது. ஏன்னா அவர் முதல் தேர்தல் எம்ஜிஆர் 72 சந்திச்ச மாதிரி அவர் இந்த இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கணும். சந்திச்சிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் புறக்கணிச்சிருக்க கூடாது. இவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக கடைசி வரைக்கும் இருந்தாருன்னா ஒரு சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிச்சு நிற்கணும் என்னை கேட்டால். தனிச்சு நின்று அவருடைய வெயிட்டை காட்டிட்டு அதுக்கப்புறமா கூட்டணிங்கிறதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். கூட்டணி கட்சிகளோட போகணும். என் ஃபஸ்ட்டு தனிச்சு நின்னா தான் நான் ஆணையோட பலம் எப்படி தெரியும்? ஆணைக்கு தான் தெரியும். அவங்களோட பலம்னா அவங்க தான் காட்டணும். அவங்க பலத்தை காட்டிட்டு இப்போ இதில் காட்டினாங்க, மாநாட்டில் காட்டினாங்க, அதே போல் தனிச்சு நின்று காட்டணும். தனிச்சு நின்று காட்டி அவங்களுடைய பலத்தை என்ன எதிர்கட்சிக்கோ கூட்டணி கட்சி காட்டினா தான் அவங்களுக்கு ஈக்குவலான சீட்டு கிடைக்கும், ஈக்குவலான பதவிகள் எல்லாமே கிடைக்கும். அவங்க நாளைக்கு சொல்லக்கூடிய திட்டங்கள், இவங்க நினைக்கிற சொல்லக்கூடிய திட்டங்களை கூட அவங்க செயல்படுத்த முடியும் இல்லையா? அவங்களோட பெரும்பான்மையாக இருக்கவங்களுடைய ஆட்சி மட்டும் தான் நடக்கும். திட்டங்கள் எல்லாமே வெளிப்படுத்த முடியும். அடுத்த எலெக்ஷன் 2026 தான் தெரியும் அவங்களுக்கு எப்படி என்ன செல்வாக்கு இருக்குது. எல்லாருமே கட்சிக்கு வராங்க, அவருக்கு என்ன செல்வாக்குன்னு 2026 வந்தால் தெரியும். விஜயகாந்த் மாதிரி ஓரளவுக்கு வராரா என்ன ஏதுன்ட்டு 2026 தேர்தலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இன்னும் இப்போ 10 மாதமாக என்னமோ தான் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் பொது தேர்தலில் எல்லாருமே சந்திக்க போகிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஸோ இந்த இடைத்தேர்தல் வந்து அந்த பொது தேர்தலுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்க போகிறதில்ல, இருக்காது. ஏன்னா போட்டி பலமான போட்டி இல்லை. அதனால் கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான் ஜெயிக்கும். இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான். இடைத்தேர்தலை வச்சு நீங்கள் வந்து பெரிய எலெக்ஷனை கணக்கே போட முடியாது. இந்த தொகுதியில் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, ஒரு மக்களாக நீங்கள் யோசிக்கும் போது இந்த தொகுதியில் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக தெரியும்? டோட்டலாக ஈரோடுக்கு கிழக்குலேயே நிறைய ரோடு மூலப்பற்ற கூட இது வரைக்கும் இந்த ரோடு சின்னதாக தான் இருக்குது, பெருசாவில். மாநகராட்சி ஆகி இது வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யலை. இன்றைக்கி சந்திரகுமார் கொடுத்தாங்க, ஆளுங்கட்சி டிஎம்கே கொடுத்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் இனிமேல் வர இதில் அவர் சந்திரகுமார் ஜெயிச்சு மறுபடியும் கூட ஜெயிச்சு வந்து இந்த தொகுதிக்கு நல்லா செய்யணும். கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து தோல் ஷாப்பு, அக்ரஹாரம் அந்த சைடில் வந்து தோல் ஷாப்பு, காவிரி நீரில் காவிரி ஆற்றுல வந்து மாசுபடுதல் அதிகமாக இருக்குது. இப்போ காவிரி பாலமே டேமேஜாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பள்ளிப்பாளையம் டு காவிரி இதில் வந்து பாலம். அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி டிராஃபிக் தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த மேம்பாலம் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னே தெரில. இந்த ரிங் ரோடு மாதிரி வந்து உள்ளே வராமல் வாகனங்கள் வெளியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன்னு ஒரு 4 பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டாந்து அந்த ரிங் ரோடெலாம் கொண்டாந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படிலாம் கொண்டாமல் உள்ள ஒரு லோக்கல்லே ஒரு சும்மா ஒரு மேம்பாலம் மாதிரி போட்டு இது மக்களோட காசை வீணடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். மெயினாக கிரிக்கெட் கிரவுண்டு பொதுவாக விளையாடுறதுக்கு கிரவுண்டு கிடையாது எங்கேயும். ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அந்த பாதாள சாக்கடை வந்து ஒரு பாதி தான் முடிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ஒரு 50% போயிருக்கு, இன்னொரு 50% இருக்குது. கல்யாண் சில்க் ஆப்போசிட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இன்னும் அப்படியே தான் இருக்குது. அங்கங்கே அந்த ரோடு பிரச்சனை என்ன இருக்குது. மக்கள் பிரச்சனை ரோடு வசதி மிகவும் மோசமாக இருக்குது. சரி, மற்றபடிக்கு நாய் தொல்லைகள் அந்த மாதிரி பார்த்தா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் சரி பண்ணின மாதிரி தெரியல. ரோடு தான் அதிகம் மக்களுடைய இதில் நெருக்கத்துக்கு தகுந்த மாதிரி ரோடு வசதிகள் மிகவும் மோசமாக இருக்குது. அதனால் அந்த ரோடு வசதி சிறப்பாக இருக்கணுங்கிறது எங்களுடைய இது. பிரச்சனைகள்லாம் எல்லா பக்கமும் கவுன்சில் இருக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. மெயின் பிரச்சனை அப்படி ஒன்றும் தெரியல நமக்கு. எங்கள் இந்த தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாமே நார்மலாக ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனைக்கு எந்த இதுவும் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.